என்னப்பா வாழ்த்துக்கள் நண்பா. என்னப்பா ஒரே கவலையாக இருக்க? வேற எங்கே போனாலும் கேமரா வச்சுக்கிட்டு வந்துருக்கியா? சொல்லுங்க, என்னாச்சு? என்னாச்சு? கட்டிங்லாம் பலமாக இருக்கே, என்ன ஏது? கட்டிங்லாம் போட்டு சட்டை கிட்டலாம் சொலிச்சு எடுத்துக்கினேன். கிடைக்க மாட்டேங்குது. பொண்ணு கிடைக்க மாட்டேக்கா? ஆமாம். என்னப்பா சொல்கிற? என்ன காரணம்ப்பா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்கிற? ஆட்டாக்காரன் நானே, அதனால பொண்ணு தர மாட்டாங்களாம். காரணம் என்ன? எதுவும் தப்பு இல்லையே, இப்படி தான்ப்பா பண்ணுறாங்க. என்ன சொல்கிற மாதிரி? ஆட்டாக்காரனால இப்படி தான் பண்ணுறாங்க. எனக்கு எச்சலாக அது கஷ்டமாக இருக்குண்ணே. என்னண்ணே என்ன பண்ணிட்டோம் அப்படி? சொல்லுங்க. அது ஒரு டீ குடிப்பேன் நான். சரி, அது குத்தங்கிறாங்கண்ணே. டீ குடிக்கிறது ஒரு குத்தமா? என்ன நடக்குது? என்ன நடக்குதுங்க? நாடு எங்க சார் போகுது? சாயா குடிக்கிறதுலாம் ஒரு கம்ப்ளைண்டாப்பா? அதானே சொல்றாங்க. என்ன பண்ணிருட்டோம் அப்படி சொல்லுங்க. சாயா குடிக்கிறது தப்பு இல்லையே. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டிப்ரெஷனா இருக்குன்னு ஒரு சாயா குடிக்கிறோம். சரி, அதையும் ஒரு குத்தமா சொல்றாங்க. என்னென்ன பண்ணிட்டேன் அப்படி? சாயா குடிக்கும் போது ஒரு பீடி அடிச்சிட்டேன். சரி, இது ஒரு குத்தமா? பீடி அடிப்பியா? என்னென்னாச்சு அதோட அதான் பீடி அடிக்கும் போது ஒரு பான்பராக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் ஏதாவது கல்யாணம் விடுன்னா லைட்டாக ஒரு சிகரெட் அடிப்பேன். ஏன்னா அவ்வளோதான். சிகரெட் அடிப்பியா? அவ்வளோதானா? அதோட சேர்த்து நான் ஒன்றுமே பண்ணலண்ணே. சரி, எப்போ பெருசாக பிரச்சனை அப்படின்னா லைட்டாக சரக்கு அடிச்சிடுவேன். யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? என்னது சரக்கும் அடிப்பியா? பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்க சாய். அப்போ பொம்பளை ஜோக்கு இருக்கோ இப்படி? அதுக்கு தானே பொண்ணு கேட்டேன், தரமாட்டேன்ட்டாங்க. அட கொள்ளையில இருவ, இவ்வளோத்தையும் வச்சுட்டு மண்ணையால உனக்கு பொண்ணு தருவானோ? வந்து சேரல. ஏன் தரக்கூடாது? என்ன பண்ணிட்டேன் அப்படி? ஏன்னா நல்ல இருக்கிறவனுக்கே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கானோ? எப்படி தெரியுது? நீ இவ்வளோ கெட்ட பழக்கத்தை வச்சிருக்க, உனக்கு எப்படிலாம் பொண்ணு தருவானோ? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நீ கேட்க மாட்டே, அவன் கேட்க மாட்டே, நான் கேட்பேன். நீ ஆட்டாக்காரன்னு சொல்லி பொண்ணு கொடுக்கலாம் இல்லை, சரியா? நீ பண்ற கெட்ட பழக்கத்தினாலதான் உனக்கு பொண்ணு தரல. எப்படி சொல்றியா? ஆமாப்பா, ஆட்டாக்காரன் ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு மழையிலையும் வெயிலையும் ஓட்டி குடும்பத்தை நடத்துகிற ஆட்டோக்காரங்க சம்பாதிச்சு கொடுக்க தான் செய்கிறாங்க. சரி, ஒரு சிலவங்க என்ன செய்கிறாங்கன்னா சம்பாதிக்கிறத ஃபுல்லாக இந்த பீடி, சிகரெட்டு, தண்ணி இப்படியே அலிமானம் பண்ணுறாங்க. அதாவது வீடை விற்று, நகையை விற்று, லேண்டு இடம் கிடஞ்சினா இடத்தையும் விற்று, இருக்கிற நகையெல்லாம் வந்து அடமானம் வச்சு டெய்லி சம்பாதிக்கிறதையும் அதையும் குடித்து மண்ணாக்கி மண்ணு மரணமாக நாசமாக ஆட்டோக்காரங்க இருக்க தான் செய்கிறாங்க. உங்களுமே ஒரு சில ஆட்டோக்காரங்க செய்கிற இந்த கெட்ட செயல்களால தான் நல்ல இருக்கிற ஆட்டோக்காரங்களுக்கும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்காங்க. இதுதான் காரணம். இப்போ நீ சொல்லு, நீ செய்கிற கெட்ட பழக்கத்தை நிப்பாட்டுற நீ சொல்லு. அது நீ வாய் வார்த்தையாக சொல்லக்கூடாது, செயலில் காட்டணும். நீ இதை ஃபுல்லாக வந்து நான் அந்த கெட்ட பழக்கத்தை தான் விட்றேன்னு சொல்லி எழுதி கொடுத்து நான் கண்டிப்பாக உனக்கு வந்து இப்போ பொண்ணு ரெடியாக இருக்கு, போகலாம். என்ன சொல்றியா? அப்படியா? இப்போ பாருங்க, போலாமா? வாழ்த்துக்கள் நண்பா.